Hi friends, this is Utility for Learning. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்ல டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே இந்த மாதிரி ஒரு கான்செப்டை யூஸ் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சினாரியோவில் ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்காக இந்த கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கலாம். அதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி அதோட அவுட்கம் வந்து இருக்கும். ஸோ யூ நீட் டு டிட்டர்மைன் விச் ஆக்ஷன் டு பி டேக்கன் அண்ட் விச் ஸ்டேட்மெண்ட் டு எக்ஸிக்யூட் இஃப் த அவுட்கம் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதர்வைஸ். ஸோ இங்கே பாருங்க, ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ சார்ட்ல வந்து நம்ம ஒரு கண்டிஷனை செக் பண்றோம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனல் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இது டைரக்டா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகாம டைரக்டா இந்த பக்கம் வந்துடும். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தளவில் நான் ஜீரோ எலமெண்ட் நான் நல் வேல்யூஸ் எல்லாம் வந்து ட்ரூன்னு கன்சிடர் பண்ணுவோம். அதே இது ஜீரோ ஆர் நல் வேல்யூவா இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபால்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். So Python programming language provide the following type of decision makings. So first decision making என்னன்னு பார்த்தீங்கன்னா if statement, simple if அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மித்த லாங்குவேஜ்ல இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் ஒரு if, then expression, then statement. So if conditions வந்து எப்போ ட்ரூவா இருக்கோ, இஃப்ல வந்து எக்ஸ்பிரஷன் எப்போ ட்ரூவா இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்க வந்து கீழே பாருங்க, இங்க ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப்ங்கிறது ஒரு கீவேர்டு, எக்ஸ்பிரஷன் ஏதோ ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனா இருக்கும். அதுல இருந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ இது ட்ரூ ரிட்டர்ன் ஆச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இங்க வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாம வெளியே போயிடும். ஓகே, so if the boolean expression evaluate true, then the block of statement inside the if statement is executed. If the boolean expression evaluates to false, then the first set of code after the end of if statement is executed. So see here, so இங்க பாருங்க, இங்க ஒரு flow chart கொடுத்திருக்காங்க. கண்டிஷனை செக் பண்றோம். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனல் கோடும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா வெளியவும் போயிடுது. இங்க ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. ஸோ வேரியபிள் 1 100 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம், நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ட்ரூன்னு கன்சிடர் பண்ணணும்னு சொன்னோம். அப்போ இஃப் வேரியபிள் 1 அப்படின்னு நம்ம போடும்போது இங்கே ட்ரூ அப்படின்னு எடுத்துக்குது. ட்ரூன்னு எடுத்த உடனே இங்க வந்து இன்டென்டேஷன் கொடுத்துருக்கணும். இன்டென்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்பேஸ், இட் மே பி அ டேபா இருக்கலாம், இல்ல ஸ்பேஸ் பாரா இருக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து ஈவனா எல்லா இடத்துலையும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். அந்நியாரம் நீங்க வந்து இதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். பிரிண்ட்ல இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் பிரிண்ட்ல வேல்யூ வேரியபிளோட 1ஓட வேல்யூ 100 அப்படிங்கிற வேல்யூவும் இங்க பிரிண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து வேரியபிள் 2ஓட வேல்யூ 0ன்னு அசைன் பண்றாங்க. அசைன் பண்ணிட்டு இஃப் வேரியபிள் 2ன்னு செக் பண்றாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீரோவா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ டைரக்டா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் ஸ்கிப் பண்ணிட்டு குட் பை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய் பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இதோட அவுட்புட் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தென் இங்க வந்து அந்த வேல்யூவும் then after that goodbye அப்படிங்கிறது வந்துரும். இந்த பிளாக்ல இருக்க கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இதுதான் வந்து சிம்பிள் எஃப்க்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ அடுத்து வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ எப்பெல்லாம் வந்து இஃப் பார்ட் வந்து ஃபெயில் ஆகுதோ, தட் இஸ் அ ஃபால்ஸ் வருதோ, அந்நியாரும் அந்த எல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் எல் ஸ்டேட்மெண்ட் கேன் பி கம்பைன்டு வித் ஆன் இஃப் ஸ்டேட்மெண்ட். எப்பயுமே வந்து எல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தனியா இருக்காது. இஃப் ஸ்டேட்மெண்ட் தனியா இருக்கலாம், பட் எல் ஸ்டேட்மெண்ட் வந்து தனியா இருக்க சான்சஸே இல்லை. இஃபோட சேர்ந்து தான் வரும். Okay, so an else statement contains a block of code that executes if the conditional expression in the if statement resolves to 0 or false value. எப்போ வந்து if statementல false value வருதோ அந்நியாரம் else block execute ஆகும். The else statement is an optional statement. So அது இருக்கலாம் இல்லாமே வச்சுக்கலாம். Okay, there could be at most only one else statement, the following if. So இங்க பாருங்க syntax கொடுத்திருக்காங்க. if எக்ஸ்பிரஷன் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பைத்தான் ப்ரோக்ராமிங்ல. அதுக்கு பேர் இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ பைத்தான்ல வந்து பிராக்கெட் நம்ம போடாம இன்டென்டேஷன் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ மித்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா C++, ஜாவாலெல்லாம் கர்லி பிரேசஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு திங்கா இருக்கும். ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட்ஸ் வருதுன்னா அதுக்குள்ள கர்லி பிரேசஸ் போட்டு அதுக்கு இடையில அந்த 4-5 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க இஃப் கண்டிஷன்ஸ்ல. பட் இங்க வந்து சேம் ஸ்பேஸ்ல இன்டென்டேஷன் நம்ம கொடுத்திருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் இந்த இஃப் பிளாக்குள்ள வருதுன்னு அர்த்தம். ஸோ இங்க பாருங்க, வேரியபிள் 1க்கு இடையில இஃப் ஸ்டேட்மெண்ட் ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. ரெண்டும் ஒரே மாதிரியான ஸ்பேஸ்ல இருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்க எல்ஸ் பார்ட் இருக்கு. எல்ஸ் பார்ட்ல இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே,
ஸோ இங்கே வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷனை செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃப் கோடு, கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த எல்ஸ் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். ரெண்டுல ஏதாவது ஒரு கோடு எக்ஸிக்யூட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடும். ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து வேரியபிள் 1 வேல்யூ 100 அசைன் பண்ணியிருக்காங்க. இஃப் வேரியபிள் 1 வேல்யூ 100 இருக்கிறாங்க, தட் இஸ் நான் ஜீரோவா இருக்கனால இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே இது சப்போஸ் இங்கே வேல்யூ வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, இங்கே 100 இல்லாமல் 0ன்னு இருந்துச்சுன்னா இந்த எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே பாருங்க, இங்கே வேரியபிள் 2 இருக்கு, அதுக்கு 0ன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. அதுல இஃப் கண்டிஷனுக்குள்ள வேரியபிள் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து 0ன்னு வந்ததுனால இந்த பிளாக் ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த எல்ஸ் பார்ட்ல இருக்க இங்க வேல்யூஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் ஃபைனலி குட் பை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இதையும் அடுத்து வர வீடியோல எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். தென் ஃபைனலி எல்இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். So elif statement allows you to check the multiple expression for true and execute the block of code as soon as one of the condition evaluate true. Okay, similar to the else part, elif statement is optional. Then however, unlike else, for which there can be at most one statement, there can be an arbitrary number of elif statement following on if. So see here, this is a syntax for that elif statement. If expression 1, the same space can be given here, and statement, and elif expression 2, then statement, elif expression 3, statement, up to n number of elif can be used here, and at finally else part, then statement is there. Okay, so இதுல எப்ப எந்த கண்டிஷனுமே மேட்ச் ஆகல அப்படின்னா else partல இருக்க கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வேரியபிள்ல வந்து 100 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் variable equal to 200, then print a true value expression. So அந்த print value print பண்றோம். ஓகே, ஸோ அதே இது இங்க வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு எல்இஃப் பார்ட்டுக்கு போகும். அங்க வந்து வேரியபிளோட வேல்யூ வந்து 150 செக் பண்றோம், இல்ல அப்போ எல்இஃப் பார்ட்டுக்கு போகும். அங்க வந்து 100 செக் பண்றோம், ஆமா 100. ஸோ தட் இங்க வந்து நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகி இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து சப்போஸ் 100 இல்லாம இருக்கு, இதோட வேல்யூ வேற ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கு, லைக் 50 சம்திங் இருக்கு அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு ஃபைனலா குட் பை வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு பார்ட் எக்ஸிக்யூட் ஆனாலும் அட் ஃபைனலி குட் பை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் இங்க பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் சூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பைத்தான்ல வந்து if class consists only one single statement தான் இருக்கு அப்படிங்கும்போது we may go with the header statement. So here is an example for one line if class. So variable is a 100, value can be assigned to this variable, and if variable equal to 100, then colon print statement can be given in the same line itself. So print or any other statement can be given. So here in this program we should give only one line for the if statement, then we can go with the single statement shoot. Then the next statement may be goodbye. So once it will be true, this statement will be executed, otherwise it will be skip the statement. Okay, so that's all about this decision making. Then thank you for watching. Thank you.